மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் நடிப்புல அண்மையில படைத்தலைவன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த படத்தை அன்பு அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்திற்கு இசையுமே அமைச்சிருந்தாரு. பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனாலுமே படத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இது வரைக்கும் சண்முக பாண்டியன் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 திரைப்படங்கள்ல நடிச்சிருப்பாரு. சோ அந்த படங்களுக்கு இல்லாத வரவேற்பு இந்த படைத்தலைவன் படத்திற்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லாம இன்றளவுமே இந்த படம் ஒரு சில திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. சோ சண்முக பாண்டியனுடைய திரை வாழ்க்கையில இந்த படம் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே இந்த படம் கிட்டத்தட்ட 40 கோடி வரை வசூலாகி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை அப்படின்றதுனால சண்முக பாண்டியன் அடுத்ததாக படைத்தலைவன் 2 எடுக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆகையால கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, படைத்தலைவன் படத்திலேயே நம்ம கேப்டனுடைய ஏஐ காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். சோ இந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது. அதே போல தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்திலுமே நம்ம கேப்டனுடைய ஏஐ காட்சிகளை வைத்து செம்ம மாஸ் காட்டினாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அடுத்த திரைப்படமான அதாவது படைத்தலைவன் 2 திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில காட்சிகள் அதாவது கெஸ்ட் ரோல் பண்ண போவதாக ஒரு டாக் சோஷியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த படத்திற்கான அறிவிப்பும் தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல இருக்காரா இல்லையா அப்படின்ற செய்தியுமே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.